ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் சில்லி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் சில்லிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 கப் குடைமிளகாய். அப்புறம் தக்காளி. நான் ஒரு 3 தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 6 பிரெட் ஸ்லைசஸ், உப்பு உங்கள் தேவைக்கேற்ப, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. பேன் சூடானதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் நம்ம வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ் அதில் வச்சிடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா பிரெட்டு சீக்கிரம் கருகிரும். ரொம்ப நேரம் விடணுங்கிறது கிடையாது, லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆனால் திருப்பிடலாம். இப்போ நம்ம திருப்பிடலாம். இப்போது 2 சைடும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க பிரெட்டையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கத்தி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க பிரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் சூடு பண்ணிடலாம். பேன் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, அதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு உப்பு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்த்துறப்போ கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, பத்தில் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம குடைமிளகாய் சேர்த்துடலாம். குடைமிளகாய் ரொம்ப நேரம் வேகணுங்கிறது கிடையாது, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெந்தால் போதும். அதனால தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் வேகட்டும், தக்காளி நல்லா இஞ்சிரும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது தக்காளி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். நீங்கள் டொமேட்டோ சாஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுறலாம். இது எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா, இதில் லைட்டாக ஒரு புளிப்பு கலந்த இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துறது. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி. இப்போ பிரெட்டெல்லாம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்.
அதே மாதிரி செய்யறதும் ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை எல்லாரும் மறக்காமல் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.